டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்ற பாடலை பாடியவர். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்ற பாடலை பாடியவர் ஆப்ஷன் சி பாரதியார். செகண்ட் கொஷின், இந்திய தாவரவியல் பூங்காவின் தலைமையிடம். இந்திய தாவரவியல் பூங்காவின் தலைமையிடம் ஆப்ஷன் ஏ கொல்கத்தா, ஹவுரா. தேர்ட் கொஷின், நமது நாட்டின் தேசிய பழம். நமது நாட்டின் தேசிய பழம் ஆப்ஷன் டி மாம்பழம். ஃபோர்த்து கொஷின், நமது நாட்டின் தேசிய நுண்ணுயிரி. நமது நாட்டின் தேசிய நுண்ணுயிரி ஆப்ஷன் பி லாக்டோபேசிலஸ் டெல்புருக்கி. லாக்டோபேசிலஸ் டெல்புருக்கி. ஃபிஃப்த்து கொஷின், இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆப்ஷன் சி பெங்காலி வெங்கையா. சிக்ஸ்த்து கொஷின், சத்தியமேவை ஜெயதே என்ற வார்த்தை எங்கிருந்து பெறப்பட்டது. சத்தியமேவை ஜெயதே என்ற வார்த்தை எங்கிருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் பி முண்டக உபநிடதம். செவன்த் கொஷின், அசோகருடைய டேஸ் தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அசோகருடைய எந்த தூணில் உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆப்ஷன் டி சாரநாத் தூண். எய்த் கொஷின், தேசிய கீதம் முதலில் பாடப்பட்ட நாள். தேசிய கீதம் முதலாக பாடப்பட்ட நாள் ஆப்ஷன் பி 27 டிசம்பர் 1911. நைன்த் கொஷின், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாத். 10th கொஷின், அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்பட்ட நாளான எந்த நாளை நாம் அரசியலமைப்பு சட்ட நாளாக கொண்டாடுகிறோம். அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்பட்ட நாளான எந்த நாளை நாம் அரசியலமைப்பு சட்ட நாளாக கொண்டாடுகிறோம் ஆப்ஷன் சி 26/11/1949. 11th கொஷின், அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடு. அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடு ஆப்ஷன் சி சமய சார்பின்மை. 12th கொஷின், சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படும் என தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்கு. சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படும் என தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்கு ஆப்ஷன் சி பம்பாய் மாநிலம் ரத்திலால் வழக்கு. 13, எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் ஏ பிரிவு 25 1. 14, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களின் பாகுபாடு. பாகுபாடு காட்ட தடை என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை என கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் டி பிரிவு 29 2. 15, உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அலகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் பண்டை காலத்தில் இருந்தது என கூறும் நூல். உள்ளாட்சி அமைப்பினை அடிப்படை அலகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் பண்டை காலத்தில் இருந்தது என கூறும் நூல் ஆப்ஷன் ஏ அர்த்தசாஸ்திரம். 16, இந்தியாவில் பொது தேர்தலை நடத்துவது. இந்தியாவில் பொது தேர்தலை நடத்துவது ஆப்ஷன் டி இந்திய தேர்தல் ஆணையம். 17, சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர். சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு. 18, கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறப்பாக சேவை புரியும் 12 பேரை மாநிலங்களவைக்கு நியமனம் செய்பவர். கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறப்பாக சேவை புரியும் 12 பேரை மாநிலங்களவைக்கு நியமனம் செய்பவர் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். 19, முடியாட்சி நடைபெறும் நாடுகளில் அரசாங்கத்தின் தலைவர். முடியாட்சி நடைபெறும் நாடுகளில் அரசாங்கத்தின் தலைவர் ஆப்ஷன் சி அரசர். 20, ஜெர்மனி நாடாளுமன்றத்தின் பெயர். ஜெர்மனி நாடாளுமன்றத்தின் பெயர் ஆப்ஷன் பி பந்தஸ்டாக். 21, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிர்வாக உறவுகள் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான
நிர்வாக உறவுகள் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு? ஆப்ஷன் பி பிரிவு 256 முதல் 263 வரை. 22 மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை அறிமுகப்படுத்திய பூட்டான் அரசர். மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற பதத்தை அறிமுகப்படுத்திய பூட்டான் அரசர். ஆப்ஷன் டி ஜிக்மே சிங்கிய வான்சுக். 23 அரசியல் நிர்ணய சபையில் சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள். அரசியல் நிர்ணய சபையில் சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள். ஆப்ஷன் ஏ 93. 24 அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர். அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர். ஆப்ஷன் டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 25 அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. ஆப்ஷன் சி முகவுரை. 26 குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1955. 27 இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1955. 28 வாக்கியம் 1 ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது. வாக்கியம் 2 ஒருவர் தனது குடியுரிமையை மாற்ற முடியும். சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் 1, 2 சரி. 29 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், அதாவது பிரவாசி பாரதியர் தினம் கொண்டாடப்படும் நாள். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படும் நாள். ஆப்ஷன் ஏ ஜனவரி 9. 30 வாழும் உரிமை, சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகியவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாழும் உரிமை, சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகியவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி குடிமையியல் உரிமைகள். 31 சுதந்திரம் மற்றும் சமத்துவம் என்ற 2 உரிமைகள் கண்டிப்பாக தேவைப்படும் ஆட்சி முறை. சுதந்திரம் மற்றும் சமத்துவம் என்ற 2 உரிமைகள் கண்டிப்பாக தேவைப்படும் ஆட்சி முறை. ஆப்ஷன் பி மக்களாட்சி. 32 நாட்டில் பாதுகாப்பு கருதி ஒருவரை தடுப்பு காவலில் வைப்பது. நாட்டின் பாதுகாப்பு கருதி ஒருவரை தடுப்பு காவலில் வைப்பது. ஆப்ஷன் சி தடுப்பு காவல். 33 தனியார் சட்டத்தில் சம்பந்தப்பட்டவர்களின் தனிநபர்களாகவும் அவர்களுக்கு மேலாகவும் இடையேயும் ஒரு பாரபட்சமில்லாத நடுவராக அரசு இருக்கிறது என கூறியவர் யார்? தனியார் சட்டத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் தனிநபர்களாகவும் அவர்களுக்கு மேலாகவும் இடையேயும் ஒரு பாரபட்சமில்லாத நடுவராக அரசு இருக்கிறது என கூறியவர் யார்? ஆப்ஷன் சி ஹாலந்து. 34 சட்டம் என்பது இறையாண்மையின் கட்டளை என கூறியவர் யார்? சட்டம் என்பது இறையாண்மையின் கட்டளை என கூறியவர். ஆப்ஷன் பி ஜான் ஆஸ்டின். டே ஸ்டூடெண்ட்ஸ், இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல சயின்ஸ் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய 10,000 வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேங்க் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம். 35 சட்டங்கள் இல்லை என்றால் அங்கே சுதந்திரம் இல்லை என கூறியவர் யார்? சட்டங்கள் இல்லை என்றால் அங்கே சுதந்திரம் இல்லை என கூறியவர். ஆப்ஷன் சி ஜான் லாக். 36 இந்திய அரசியலமைப்பின் உயிர் மற்றும் இதயமாக கருதப்படுவது. இந்திய அரசியலமைப்பின் உயிர் மற்றும் இதயமாக கருதப்படுவது. ஆப்ஷன் பி பகுதி 3. 37 மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது? மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது? ஆப்ஷன் சி 1969. 38 மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 250. 39 அரசியலமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது? அரசியலமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது? ஆப்ஷன் பி நிதி ஆயோக். 40 கூற்று இந்திய அரசியலமைப்பு மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது. காரணம் இதுவரை அரசமைப்பு 100 முறைக்கு மேல் திருத்தப்பட்டுள்ளது. சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று
காரணமும் சரியானவைகள் ஆகும். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். 41. மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் டி மாநிலங்களவை. 42. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்களின் தொகுப்பு எத்தனை தொகுதிகளை கொண்டதாகும்? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்களின் தொகுப்பு எத்தனை தொகுதிகளை கொண்டதாகும்? ஆப்ஷன் பி 12. 43. இந்திய அரசியலமைப்பு எந்த உறுப்பிலிருந்து அதிகமாக எடுக்கப்பட்டுள்ளது? இந்திய அரசியலமைப்பு எந்த உறுப்பிலிருந்து அதிகமாக எடுக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி இந்திய அரசு சட்டம் 1935. 44. கீழ்கண்டவற்றுள் மறைமுக தேர்தல் மூலமாக யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? கீழ்கண்டவற்றுள் மறைமுக தேர்தல் மூலமாக யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். 45. தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்தப்பட்ட ஆண்டு. தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 2014. 46. புனித லூயிஸ் கோட்டை எங்கு அமைந்துள்ளது? புனித லூயிஸ் கோட்டை எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி பாண்டிச்சேரி. 47. இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையேயான நிலவழியாக நிகழ்ந்த பகுதி. இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையேயான நிலவழியாக நிகழ்ந்த பகுதி. ஆப்ஷன் சி கான்ஸ்டாண்டினோபிள். 48. இந்தியாவில் கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி. இந்தியாவில் கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி. ஆப்ஷன் சி வாஸ்கோடகாமா. 49. இந்தியாவின் முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர். இந்தியாவின் முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர். ஆப்ஷன் பி பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. 50. அல்புகருக்கு பிறகு போர்ச்சுகீசிய கவர்னராக நியமிக்கப்பட்டவர். அல்புகருக்கு பிறகு போர்ச்சுகீசிய கவர்னராக நியமிக்கப்பட்டவர். ஆப்ஷன் பி நினோ டி குன்கா. நெக்ஸ்ட் 51. போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர்கள். போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர்கள். ஆப்ஷன் சி டச்சுக்காரர்கள். 52. ஜஹாங்கீரிடமிருந்து இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை பெற்றவர். ஜஹாங்கீரிடமிருந்து இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை பெற்றவர். ஆப்ஷன் பி சர் தாமஸ் ரோ. நெக்ஸ்ட் 53. ராஜாராம் மோகன் ராய் பிறந்த ஊர். ராஜாராம் மோகன் ராய் பிறந்த ஊர். ஆப்ஷன் டி வங்காளம். 54. சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் வழக்கத்தை ஒழிக்க முக்கிய பங்காற்றியவர். சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் வழக்கத்தை ஒழிக்க முக்கிய பங்காற்றியவர். ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய். 55. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்பட்டவர். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் ஏ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். 56. ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் பெண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றியவர். ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் பெண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றியவர். ஆப்ஷன் சி ஜோதிபா பூலே. 57. வேதங்களுக்கு திரும்புவோம். வேதங்களுக்கு திரும்புவோம் என்ற எந்த அமைப்பின் முழக்கமாகும்? ஆப்ஷன் ஏ ஆரிய சமாஜம். 58. கர்னல் ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கர்னல் ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆப்ஷன் டி அன்னிபெசன்ட். 59. மஸ்லின் ஆடைகளுக்கு புகழ்பெற்ற இடம். மஸ்லின் ஆடைகளுக்கு புகழ்பெற்ற இடம். ஆப்ஷன் சி டாக்கா. 60. ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என்பதை முதலில் ஏற்றுக்கொண்டவர். ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என்பதை முதலில் ஏற்றுக்கொண்டவர். ஆப்ஷன் சி தாதாபாய் நவ்ரோஜி. 61. டாடா இரும்பு எஃகு நிறுவனம் தொடங்கப்பட்ட இடம். டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் தொடங்கப்பட்ட இடம். ஆப்ஷன் பி ஜாம்ஷெட்பூர்.
62 சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில் கொள்கை இயற்றப்பட்ட ஆண்டு. சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில் கொள்கை இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1948. 63 பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்த சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்த சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1854. 64 இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். ஆப்ஷன் ஏ முத்துலட்சுமி அம்மையார். 65 சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் தண்டனைக்குரிய குற்றம் என வில்லியம் பெண்டிங் பிரபு அறிவித்த ஆண்டு. சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் தண்டனைக்குரிய குற்றம் என வில்லியம் பெண்டிங் பிரபு அறிவித்த ஆண்டு. ஆப்ஷன் சி 1829. 66 விவேகவர்தினி என்ற பத்திரிகையை வெளியிட்டவர். விவேகவர்தினி என்ற பத்திரிகையை வெளியிட்டவர். ஆப்ஷன் பி கந்துகுரி வீரேசலிங்கம். 67 பிரம்மஞான சபை தியோசாபிகள் சங்கம் இந்தியாவில் நிறுவப்பட்ட இடம். பிரம்மஞான சபை இந்தியாவில் நிறுவப்பட்ட இடம். ஆப்ஷன் ஏ சென்னை. 68 பெண் சிசு கொலை சட்டவிரோதமானது என அறிவித்த வங்காள ஒழுங்குமுறை சட்டம் 21 இயற்றப்பட்ட ஆண்டு. பெண் சிசு கொலை சட்டவிரோதமான என அறிவித்த வங்காள ஒழுங்குமுறை சட்டம் 21 இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1804. 69 பாளையக்காரர் போரானது டேஸ் புரட்சிக்கு இட்டு சென்றது. பாளையக்காரர் போரானது எந்த புரட்சிக்கு இட்டு சென்றது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வேலூர் புரட்சி. 70 ஆங்கிலேயரிடம் பெற்ற கடனுக்காக தெற்கிந்திய பாளையக்காரரிடமிருந்து வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயருக்கு வழங்கியவர். ஆங்கிலேயரிடம் பெற்ற கடனுக்காக தெற்கிந்திய பாளையக்காரரிடமிருந்து வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயருக்கு வழங்கியவர். ஆப்ஷன் சி ஆற்காட்டு நவாப். 71 ஹான்சாஹிப் என்னும் தமது மதமாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்று அழைக்கப்பட்டவர். ஹான்சாஹிப் என்றும் தமது மதமாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்று அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் பி யூசுப் கான். 72 டேஸை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கருக்கும் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கருக்கும் இடம்பெற்றிருந்தனர். யாரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கருக்கும் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கருக்கும் இடம்பெற்றிருந்தனர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கோபால நாயக்கர். 73 கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் ஜாக்சன் சந்தித்த நாள். கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்தித்த நாள். ஆப்ஷன் ஏ 19/9/1798. 74 கட்டபொம்மன் மற்றும் அவரது தம்பி இருவரையும் பாணன்மேனிடம் ஒப்படைத்தவர். கட்டபொம்மன் மற்றும் அவரது தம்பி இருவரையும் பாணன்மேனிடம் ஒப்படைத்தவர். ஆப்ஷன் ஏ விஜய ரகுநாத தொண்டைமான். 75 மருது சகோதரர்கள் நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்ட ஆண்டு. மருது சகோதரர்கள் நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 12 ஜூன் 1801. 76 தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம். ஆப்ஷன் சி சங்ககிரி கோட்டை. 77 வேலூர் புரட்சியின் போது சென்னையின் ஆளுநராக இருந்தவர். வேலூர் புரட்சியின் போது சென்னையின் ஆளுநராக இருந்தவர். ஆப்ஷன் ஏ வில்லியம் பெண்டிங் பிரபு. 78 வேலூர் கழகத்தை ஒடுக்கிய கர்னல். வேலூர் கழகத்தை ஒடுக்கிய கர்னல். ஆப்ஷன் பி கர்னல் ஜில்லஸ்பி. 79 வேலூர் கழகத்தை ஒடுக்கிய கர்னல் ஜில்லஸ்பிக்கும் டேஸ் பகோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. வேலூர் கழகத்தை ஒடுக்கிய கர்னல் ஜில்லஸ்பிக்கு எத்தனை படாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது? ஆப்ஷன் டி 7000. 80 தேசிய சமூக மாநாடு டேஸ் முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது. தேசிய சமூக மாநாடு யாருடைய முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ
எம்ஜி ரானடே. 81. ஒரு பைசா தமிழன் என்ற வாரப்பத்திரிகையை நடத்தியவர். ஒரு பைசா தமிழன் என்ற வாரப்பத்திரிகையை நடத்தியவர். ஆப்ஷன் டி அயோத்திதாச பண்டிதர். 82. இஸ்லாமிய சமூகத்தினரின் சமய மீளுருவாக்கத்தை நோக்கமாக கொண்டிருந்த இயக்கம். இஸ்லாமிய சமூகத்தினரின் சமய மீளுருவாக்கத்தை நோக்கமாக கொண்டிருந்த இயக்கம். ஆப்ஷன் சி அழிகர் இயக்கம். 83. கூற்று சையது அகதுகான் அலிகரில் நிறுவிய நவீன பள்ளி பின்னர் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. காரணம் முஸ்லிம்கள் ஆங்கில கல்வி கற்பதை அவர் விரும்பினார். சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கம் ஆகும். 84. வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சனைகளை தவறாக கையாண்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆங்கிலேய ஆட்சியர். வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சனைகளை தவறாக கையாண்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆங்கிலேய ஆட்சியர். ஆப்ஷன் ஏ WC ஜாக்சன். 85. கோல் எழுச்சிக்கு காரணமானவர். கோல் எழுச்சிக்கு காரணமானவர். ஆப்ஷன் சி புத்தபகத். 86. பகோடா என்பதன் தமிழ் சொல். பகோடா என்பதன் தமிழ் சொல். ஆப்ஷன் பி வராகன். 87. யாருடைய ஆட்சியில் நீலன் சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டது? யாருடைய ஆட்சியில் நீலன் சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டது? ஆப்ஷன் சி ராஜாஜி. 88. திப்புவின் மூத்த மகன். திப்புவின் மூத்த மகன். ஆப்ஷன் ஏ பதே ஹைதர். 89. 1857 ஆண்டு பெரும் புரட்சியின் போது பிரிட்டிஷ் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல். 1857 ஆண்டு பெரும் புரட்சியின் போது பிரிட்டிஷ் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல். ஆப்ஷன் சி கானிங் பிரபு. 90. பெரும் புரட்சியின் மையமாக இருந்த இடம். பெரும் புரட்சியின் மையமாக இருந்த இடம். ஆப்ஷன் ஏ டெல்லி. டே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம மேக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஆன்சர் கொடுத்துட்றோம். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. 91. 10, 18, 28, 40, 54, 70 அதோட தொடர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 88. நெக்ஸ்ட்டு 92, 120, 99, 80, 63, 48 எனில் அடுத்து வரும் எண். ஆப்ஷன் ஏ 35. 93, 22, 24, 28. இங்கே விடுபட்ட எண் என்ன கொடுத்துருக்காங்க? அதுக்கு அடுத்து 52, 84 கொடுத்துருக்காங்க. அப்போ 28க்கும் 52க்கும் இடையில் என்ன எண் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 36. 94. ஒரு பகடையின் இரு நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றின் அடிபாகம் 2 என்றும் 2 என்று இருக்கும்போது பகடியின் மேலே உள்ள பகுதியின் எண் எது என காண்க. சரியான விடை ஆப்ஷன் டி 6. 95. பகடையின் 4 நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றின் 1 என்ற எண்ணிற்கு நேர் எதிர்ப்புறம் உள்ள எண்ணை காண்க. 1 என்ற எண்ணிற்கு நேர் எதிர்ப்புறத்தில் என்ன எண் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ 6. 96. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் 2 புள்ளிகளுக்கு எதிரே எத்தனை புள்ளிகள் இருக்கும் என்பதை காண்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் 2 புள்ளிகளுக்கு எதிரே எத்தனை புள்ளிகள் இருக்கும் என்பதை காண்க. ஆப்ஷன் டி 6. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 97. ஒரு தொழிற்சாலை உற்பத்தி செய்த 9 உருப்படிகளின் சராசரி எடை 5 கிலோ.
இன்னும் ஒரு உருப்படி செய்த பின் சராசரி எடை 5.5 கிலோ ஆகிறது. கடைசியாக செய்த உருப்படியின் எடை என்ன? ஒரு தொழிற்சாலையில் உற்பத்தி செய்த 9 உருப்படிகளின் சராசரி எடை 5 கிலோ. இன்னும் ஒரு உருப்படி செய்த பின் சராசரி எடை 5.5 கிலோ ஆகிறது. கடைசியாக செய்த உருப்படியின் எடை என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி 10 கிலோ. 98. 31 மாணவர்கள் சராசரி மதிப்பெண் 40 எனில் ஒரு மாணவனது மதிப்பெண் விடுபட்ட பொழுது அது 39ஆக குறைகிறது எனில் அம்மாணவனின் மதிப்பெண் என்ன? 31 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 40 எனில் ஒரு மாணவனது மதிப்பெண் விடுபட்ட பொழுது அது 39ஆக மாறுகிறது எனில் அம்மாணவனின் மதிப்பெண் என்ன? ஆப்ஷன் சி 70. I is equal to root of -1 எனில் 1 + I + I2 + I cube + 20 வரை உறுப்புகள் மதிப்பு என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ 0. 100, 1/3, 1/6, 1/12 எனும் பெருக்குத் தொடரின் 8வது உறுப்பை கண்டுபிடி. 1/3, 1/6, 1/12 அப்படிங்கிற பெருக்குத் தொடரோட 8வது உறுப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி 1/384.